இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 6.4ல் இருக்கக்கூடிய 5th சம் தான் பார்க்குறோம். ஸோ கொஷின் பாருங்கள். த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அண்ட் டிப்ரெஷன் ஆஃப் த டாப் அண்ட் பாட்டம் ஆஃப் எ லேம்ப் போஸ்ட். டாப் அண்ட் பாட்டம் ஆஃப் எ லேம்ப் போஸ்ட். ஸோ ஒரு லேம்ப் போஸ்ட் இருக்குது, அதனுடைய டாப்பையும் பாட்டமையும் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்லேயும் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்லேயும் பார்க்குறாங்க. எதுலாம் ஒரு 66 மீட்டர் ஹைட் இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்லேருந்து. ஸோ இது ஒரு கிரவுண்ட் லெவலில் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது. அந்த அப்பார்ட்மெண்ட்டோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 66 மீட்டர். இதனுடைய டாப்பில் இருந்து ஓகேவா. ஸோ ஃப்ரம் த டாப் ஆஃப் எ 66 மீட்டர் ஹை அப்பார்ட்மெண்ட். இந்த ஹை அப்பார்ட்மெண்ட்லேருந்து டாப்பை வந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்லையும் இதுதான் லைன் ஆஃப் சைட் 60 டிகிரி. ஸோ டிப்ரெஷன் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்து 30 டிகிரி. என்னது பாட்டம் ஆஃப் எ 30 டிகிரி. ஸோ இது வந்து அப்பார்ட்மெண்ட், இது வந்து லேம்ப் போஸ்ட். இப்படி பார்க்குறாங்க. ஸோ இது 30 டிகிரினா இதுவும் என்னது தான் 30 டிகிரி தான் ஓகேவா. ஸோ இது 66 தான், இது நம்மளுக்கு தெரியாது எக்ஸு. ஸோ இப்போ வந்து இதை நம்ம வந்து இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸை நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கலாம் ஓகேவா. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது எப்படி கண்டுபிடிக்கிறான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா த ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட். ஸோ ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட்னால் கிரவுண்ட்லேருந்து இது வர. ஸோ ஹச் இஸ் ஈக்குவல் டு என்னது, ஃபஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது எக்ஸ் ப்ளஸ் 66ன்னு கண்டுபிடிக்கணும் ஓகேவா. ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம். ஸோ இது ரிலேட்டடாக உள்ளது தான் நம்ம எழுத முடியும். ஸோ எந்த ட்ரையாங்கிள் எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து எது தெரியும்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஏன்னு வச்சுக்கலாம், இதை பின்னு வச்சுக்கலாம், இதை சின்னு வச்சுக்கலாம், இதை டின்னு வச்சுக்கலாம். ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏபிசி எடுப்போம். இன் ட்ரையாங்கிள் ஏபிசியில் tan 30 degrees equal to ஒரு வேல்யூவாது இதில் தெரியுது இல்லையா. ஸோ opposite by adjacent. So 1/√3 is equal to 66 by y. So y is equal to 66√3 அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சாச்சு ஓகேவா. தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இதை நம்ம வந்து மல்டிப்ளையும் பண்ணி வச்சுக்கலாம். ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் என்ன வருதுன்னு பார்க்கலாமா. 66ஆல் இதே தான் இங்கேயும் வரும். ஸோ இது வந்து 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கும்போது 114.3 மீட்டர்னு சொல்லி நம்மளுக்கு இந்த ஒய் வேல்யூ தான் கிடச்சிருக்கு. இப்போ இதை வச்சு அடுத்த ட்ரையாங்கிள் எடுக்கும்போது நம்மளால் லேம்ப் போஸ்ட்டோட ஹைட்டை கிடைக்க முடியுதுன்னு பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் இன் ட்ரையாங்கிள் ஏபிசி போட்ட மாதிரி சிடிஇ எடுக்கலாமா. டிசிஇ. ஸோ tan 60 degrees equal to x by y. So √3 is equal to x by y. So x is equal to y √3. ஸோ y எவ்வளவு நம்மளுக்கு கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். y is equal to 66√3. ஸோ x is equal to 66√3 into √3. ஸோ x is equal to 66 into 3. ஸோ x is equal to 198 மீட்டர் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் படி ஹச் கண்டுபிடிக்கணும். ஸோ ஹைட் ஆஃப் லேம்ப் போஸ்ட் அப்படிங்கும்போது ஹச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 66. ஸோ 198 + 66 என்ன வருது, 264 மீட்டர் வருது. அதே மாதிரி செகண்ட் கொஸ்டின் ரொம்ப ஈஸி. த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட் அண்ட் த அப்பார்ட்மெண்ட். ஸோ ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட்டு எவ்வளோ இருக்குது, அப்பார்ட்மெண்ட்டு. ஸோ டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும் ஓகே. ரெண்டோட டிஃப்ரென்ஸ் வந்து லேம்ப் போஸ்ட்டோட ஹைட்டில் இருந்து அப்பார்ட்மெண்ட்டோட ஹைட்டை நம்ம என்ன செய்ய போகிறோம், சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம்.
ஸோ ரொம்ப ஈஸியாக எழுதிடலாம். 264 minus 66. ஸோ 198 மீட்டர் தான் நம்மளுக்கு ஆன்சர். அதேமாதிரி தேர்ட் சப்டிவிஷனில் என்ன கேட்டிருக்காங்க, த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லேம்ப் போஸ்ட் அண்ட் த அப்பார்ட்மெண்ட். ஸோ ஒய், நம்ம ஒய் ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு. ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் லேம்ப் போஸ்ட் and apartment y is equal to 114.3 meter. ஸோ ஒவ்வொரு சப்டிவிஷனாக நம்ம ஆன்சர்ஸ் கொண்டு வந்தாச்சு. ஸோ இதுதான் ஆன்சர். எப்படி செஞ்சுருக்கோன்னு பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.